வணக்கம். பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा ஆசிப் சிம்லா ஒப்பந்தத்திற்கு இனி எந்த மதிப்பும் இல்லை என்று கூறியுள்ளார். அவரது கருத்து இப்போது அதிகம் விவாதிக்கப்படும் ஒன்றாக மாறியுள்ளது. சிம்லா ஒப்பந்தம் இனி ஒன்றுமில்லை என்றும் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்றும் கூறியுள்ளார் அவர். இந்தியாவின் செயல்களால் சிம்லா ஒப்பந்தத்தின் புனிதம் இழந்துவிட்டதாகவும் நிலைமைகள் 47-48 நிலைக்கு திரும்பிவிட்டதாகவும் கூறியுள்ளார் அவர். இனி இந்தியா பாகிஸ்தான் இடையே சீஸ்ஃபயர் லைன் மட்டுமே உள்ளது என்றும் எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இனி இல்லை என்றும் ख्वाजा ஆசிப் தெரிவித்துள்ளார். மேலும் இனி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளில் மூன்றாம் தரப்பினரை சேர்த்துக் கொள்வதற்கு தங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். 1971 நடந்த போருக்கு பிறகுதான் இரு நாடுகளும் சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது. அதன் பிறகு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் முன்பு மிரட்டி பார்த்தது. ஆனால் இப்போது அவர்களின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதை ரத்து செய்வதாக கூறவில்லை, மதிப்பிழந்து விட்டது என்று மட்டும் கூறுகிறார். அதுபோன்ற ஏதேனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. குறிப்பாக அவர்களின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனக்கு தோன்றியதை பேசும் ஒருவர் என்பது தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்க அவர்களின் வார்த்தைகளுக்கு எந்த அளவு மதிப்புள்ளது, அவற்றில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பது தெரியாது. ஆனாலும் அவர் அவ்வாறு கூறியுள்ள நிலையில் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவானது. 1972 தான் சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்டது. 1971 நடந்த போருக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாமல் இருந்திருந்தால் பெரும் நிலப்பரப்பு இந்தியாவுடன் இருந்திருக்கும். அதாவது சிந்து, பஞ்சாப் மாகாணங்கள் உள்ளிட்ட பாகிஸ்தானின் இன்றைய பல பகுதிகள் இந்தியாவிடம் இருந்திருக்கும். பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவாகும் அந்த பகுதிகள். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியை 1971 பாகிஸ்தான் அனுபவித்தது. இரண்டாம் உலகப் போர்தான் அதற்கு முன்பு நடந்த மிகப்பெரிய போராகும். 71 போரில் 93,000 பாகிஸ்தான் இராணுவத்தினர் சரணடைந்தனர். பாகிஸ்தானின் பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பகுதிகளை இந்தியா கைப்பற்றியது. இந்தியாவின் மிகச்சிறிய பகுதிகள், அதாவது 100-150 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் மட்டுமே பாகிஸ்தானிடம் இருந்தது. அந்த போரால் பாகிஸ்தானின் முகம் முற்றிலும் சிதைந்தது மட்டுமல்ல, பாகிஸ்தான் இராணுவத்தின் 1/3 பகுதி இழப்பு ஏற்பட்டது அவர்களுக்கு. கடற்படையின் பாதி இழப்பு ஏற்பட்டது. விமானப்படையின் 1/3 பகுதி இழப்பு ஏற்பட்டது. கிழக்கு பாகிஸ்தான் முழுவதுமாக இழக்கப்பட்டது. அங்கு புதிய நாடான வங்கதேசம் உருவானது. அது இந்தியாவிற்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. இல்லையென்றால் பாகிஸ்தான் இன்றைய வங்கதேசத்தையும் ஆளும் நிலை இருந்திருக்கும். சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்ட போது அது இந்தியாவிற்கு திருப்திகரமாக இருந்திருக்க. காரணம், போரில் கைப்பற்றிய பெரும்பாலான பகுதிகளை இந்தியா திருப்பிக் கொடுத்தது. போரில் கைப்பற்றிய பகுதிகளை திருப்பிக் கொடுப்பது நிச்சயம் ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அமைதியை பேணுவதற்கும் சர்வதேச பிம்பத்தை காப்பாற்றுவதற்குமாக இந்தியா அதை செய்தது. ஒருவேளை அன்றைய இந்திய அரசு நினைத்திருக்கலாம், போரில் தோற்ற பகுதிகளை திருப்பிக் கொடுத்தால் பாகிஸ்தான் திருந்தும் என்று. ஆனால் பாகிஸ்தான் ஒருபோதும் திருந்தாத தேசம் என்பதை காட்டிக்கொண்டே உள்ளது. திருந்தவில்லை அந்த நாடு. நிலப்பரப்பை விட்டுக் கொடுத்தாலும் வேறு பல தந்திரபரமான நேட்டங்கள் இந்தியாவிற்கு இருந்தன அன்று. வங்கதேசத்தை விடுவிக்க முடிந்தது. பாகிஸ்தானிகளை வரலாறு காணாத விதத்தில் அடித்து நொறுக்கி தோற்கடிக்க முடிந்தது. இப்போது பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் போது அதனால் உண்மையில் இந்தியாவிற்குத்தான் நன்மை உள்ளது. சீஸ்ஃபயர் லைன் மட்டுமே உள்ளது என்று பாகிஸ்தானே ஒப்புக்கொண்டால் இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்தியா போரில் கைப்பற்றிய பகுதிகளை பாகிஸ்தானுக்கு திருப்பிக் கொடுத்தது. சிம்லா ஒப்பந்தமே இல்லை என்றால் அந்த போரில் கைப்பற்றிய பகுதிகளை இந்தியா தன்னுடையதாக உரிமை கோர முடியும். பாகிஸ்தானின் நோக்கம் அந்த விவகாரத்தில் அதிகமான நாடுகளை மத்தியஸ்தர்களாக கொண்டு வருவதுதான். சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளை அதில் சேர்த்துக்கொள்ள பாகிஸ்தான் ஆசைப்படுகிறது. ஆனால் அந்த ஒப்பந்தம் இல்லை என்று பாகிஸ்தான் சொல்வது அவர்களுக்கே பெரும் பின்னடைவாக மாறும். சிம்லா ஒப்பந்தம் தான் எல்ஓசியை உருவாக்கியதும் அதை நிலைநிறுத்தியதும். பாகிஸ்தான் அதிலிருந்து விலகினால் இந்தியா எல்ஓசியை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்த விஷயத்தில் இந்தியாவை எவருமே குறை கூறவும் முடியாது. இந்தியா இனி எந்த நேரத்திலும் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கவும் அல்லது பகுதிகளை கைப்பற்றவும் முடியும். இந்தியா அதை செய்யுமா இல்லையா என்பது வேறு விஷயமாகும். ஆனால் அதற்கான வாய்ப்பை சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலம் பாகிஸ்தானே கொடுத்து விடுகிறது. இதுதான் இந்த சூழ்நிலையின் மிகப்பெரிய வேடிக்கையாகும். பாகிஸ்தான் அறிவில்லாமல் செயல்படுகிறதா என்று தெரியவில்லை. போரில் தோற்று மண்டியிட்டு சண்டை நிறுத்தம் வேண்டி கெஞ்ச வைத்தமைக்காக
பல விமான தளங்களை இழந்தமைக்காக, பல விமானங்களை இழந்தமைக்காக வீரவசனங்கள் பேசிவிட்டு போர் நடக்கும் நேரத்தில் ஐம்புலன்களையும் அடக்கி பாதாளத்தில் பதுங்கி கிடந்தமைக்காக ஒருவனுக்கு ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவி உயர்வு கொடுத்து அந்த பதவியை அவமானப்படுத்துபவர்கள் அப்படித்தானே செய்வார்கள். ஆனால் அவர்களின் அந்த அறிவிப்பு இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பாகவே மாறலாம். சிம்லா ஒப்பந்தம் இல்லாததால் எல்லை பிரச்சனைகளில் இனி மூன்றாம் தரப்பினர் தலையிட முடியாது. இது இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தவே செய்யும். பாகிஸ்தான் தனது காலடியில் தானே குண்டு வைத்துக் கொள்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியா எப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. சிம்லா ஒப்பந்தத்தை பலவீனப்படுத்தும் பாகிஸ்தானின் இந்த முயற்சி இறுதியில் அவர்களுக்கே தீங்கு விளைவிப்பதாக அமையும்.